Welcome to Viking Western Breeds வேந்தர் வீட்டு கல்யாணம் powered by RSN Detergent Cake. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த வேந்தர் வீட்டு கல்யாணத்துக்கு வருக வருக என வரவேற்கிறாங்க. என்னங்க பாக்குறீங்க, நம்ம நிகழ்ச்சியோட பேரே வேந்தர் வீட்டு கல்யாணம் தான். நீங்க எத்தனையோ கல்யாணத்தை பார்த்திருப்பீங்க, போய் வந்திருப்பீங்க. ஆனா இந்த வேந்தர் வீட்டு கல்யாணம் மாதிரி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாதுங்க. நிச்சயமான ஜோடிங்களை ஒரு பிரம்மாண்ட அரங்கத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்குள்ள போட்டிகளை வைக்க போறோம். அந்த போட்டிங்க சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்க போகுது. அதே நேரத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ போற வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்க போகுது. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கும் விட்டு கொடுத்து நடக்கிறதுக்கும் எல்லா போட்டிகளும் ஒரு ட்ரைனிங்காகவே அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியில வெற்றி அடைகிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசை பொருளாகவும் பணமாகவும் கொடுத்து கல்யாணத்தையும் நடத்தி வைக்க போறாங்க. இது ஒரு வித்தியாசமான பிரம்மாண்டமான அறிவுபூர்வமான மேடை. இன்னும் சரியா சொல்லணும்னா பல பேரோட வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு தரப்போது இந்த வேந்தர் வீட்டு கல்யாணம். நம்ம வேந்தர் வீட்டு கல்யாணத்தை வாழ்த்தி இருக்காங்க நடிகை குஷ்புவும் அவங்க கணவர் சுந்தர் சியும். அவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போற எல்லா ஜோடிக்கும் பல அட்வைஸ் கொடுத்திருக்காங்க இந்த பிரபலமான ஜோடி. அது அட்வைஸ் மட்டும் இல்லைங்க, இதுல கலந்துக்க போற எல்லா ஜோடிக்கும் அதுதான் திருமண வாழ்த்து. வேந்தர் டிவியில் வேந்தர் வீட்டு கல்யாணம்ங்கிற புது நிகழ்ச்சி பாருங்க போது ஆக்சுவலாக கல்யாணம்னா நிறைய செலவுகள் இருக்கும். ஏன்னா இந்த கால கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா நகையிலேருந்து புடவையிலேருந்து திருமண மண்டபம் வரைக்கும் அப்புறம் சமையல் அப்புறம் அழைப்புதல் எல்லாமே பார்த்தா கிராண்டாக பண்ண வேண்டிய காலகட்டம். சமுதாய அந்தஸ்துக்காகவும் சரி இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்த மாதிரி செலவுகளை நம்ம தவிர்க்க முடியல. அந்த மாதிரி செலவுகள் நமக்கு தலைக்கு மேலே ஆகக்கூடிய சந்தர்ப்பம் நிறையா பேருக்கு வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் வேந்தர் டிவியில் வரப்போகிற இந்த வேந்தர் வீட்டு கல்யாணம். இந்த வேந்தர் வீட்டு கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எல்லா கப்புள்ஸுக்கும் எங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையாது. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 5 வருஷம் காதலித்தோம். 5 வருஷம் காதலித்து ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரோட நிறை குறை எல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கு எல்லாத்துக்கும் மனப்பக்குவமாக தயாராகிட்டோம். இவங்களோட கோபத்துக்கெல்லாம் கூட நான் ரொம்ப தயாராகி போய் அந்த மாதிரி ஒரு நல்ல எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கல்யாணம் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஒரு 2 குழந்தைகளை பற்றி எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்தது தான். அந்த புரிதலை கல்யாணம் நிச்சயமாகி திருமணம் செய்து கொள்ள போகும் தம்பதிகள் அனைவருக்கும் இந்த வேந்தர் வீட்டு கல்யாண நிகழ்ச்சியின் மூலமாக வரப்போகுது. இந்த நிகழ்ச்சி மூலமாக 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே இவர் சொன்ன மாதிரி அந்த புரிதல் ஒரு கப்பலுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு கல்யாண வாழ்க்கையில். கல்யாணத்துக்கு அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லை, நீ இப்படி இருக்க நீ அப்படி இருக்கன்னு தெரியறதுக்கு பதிலாக சண்டை போடுறதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டைகள் போட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். வேந்தர் வீட்டு கல்யாண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில சண்டைகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. இந்த நிகழ்ச்சி மூலமாக யார் வின்னராக இருக்காங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 10 லட்சம் சொல்லும்போது மிகப்பெரிய 10 லட்சம் அந்த அளவுக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாருங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் டு ஃபார்வர்ட் இட். எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. எங்கே எப்படி காண்டாக்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் டிவி ஸ்க்ரீனில். ஸோ அதை பார்த்துட்டு ப்ளீஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நாங்கள் 2 பேரும் ஆசைப்படுறோம். நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம காதலி மனைவி ஆயிடுறாங்க. ஸோ அந்த காதலிக்கிற ஸ்டேஜ் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டேஜ். அதுக்காக கல்யாணங்கிறது த்ரில்லிங்கான ஸ்டேஜ் இல்லையான்னு கேட்காதீங்க. அது வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு ஸ்டேஜ். ஆனால் அந்த காதலிக்கிற த்ரில்லிங்கான ஸ்டேஜை ஒரு டிவி நிகழ்ச்சி மேடையில் நீங்கள் அந்த பங்கேற்கும் போது அதோட த்ரில்லே ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம். கல்யாணத்துக்கு அப்புறம் வெற்றி அடையணும். ஒரு தம்பதி வந்து சேர்ந்து வாழும்போது அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்கிறோம். அதுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமா யார் வெற்றி அடையல அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ போறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கேம் ஷோ தான். ஸோ இதுக்காக நம்ம வாழ்க்கை வந்து என் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு அது கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் இருக்கு, ஆனால் ஜெயிக்காதவங்களும் வந்து தே ஆர் த வின்னர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான துணைவி, அழகான மனைவி, அழகான ஒரு தோழி உங்கள் கூடவே இருக்க போது. ஸோ அவ்வளோ புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணுக்கு தனக்கு வரப்போகிற கணவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ பணம் செகண்டரி இருக்குது, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிங்கிற ஒரு நல்ல தோழி ஆயிடுறாங்க. அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உற்ற துணைன்னு சொல்லலாம், உற்ற தோழமையோட நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிற கட்டம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காதலுங்கிற கட்டத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பகிர்தல், ஒருவரை வந்து புரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி பல சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த வேந்தர் வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சி மூலமாக இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒளியேற்றும். அந்த 10 லட்ச ரூபாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் வந்து பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அந்த 10 லட்ச ரூபா வந்து உங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கும் ஒரு அருமையான ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு கல்யாணமான ஒரு வெற்றிகரமான தம்பதிகளாக அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து ஜோடிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இந்த வேந்தர் வீட்டு கல்யாணத்துல இன்னும் நிறைய ஜோடிங்க பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது வைக்கிங் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் வேந்தர் வீட்டு கல்யாணம், பவர்ட் பை அரசன் டிடர்ஜென்ட் கேக். அடுத்து வாழ்த்த வரவங்க நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் அவருடைய அன்பு மனைவி வந்தனாவும். இவங்க ஒரு வித்தியாசமான ஜோடி. நண்பர்களா இருந்து காதலர்களா மாறி இன்று ஒரு வெற்றிகரமான தம்பதியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்ம வேந்தர் வீட்டு கல்யாணத்துல பங்கெடுக்க போற ஒவ்வொரு ஜோடியையும் இம்ப்ரெஸ் பண்ண போகுது. அவங்களுடைய அனுபவங்களையும் வாழ்த்துக்களையும் இப்ப பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வேந்தர் டிவியில் ஒரு புது நிகழ்ச்சி, வேந்தர் வீட்டு கல்யாணம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் திருமணம். கல்யாணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு முறை தான். எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத நினைவு அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க, திருப்பி காலேஜ், அதாவது கல்லூரி, திருப்பியும் பள்ளிக்கூடத்தின் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் திருமணம். இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் சில நேரத்தில் வந்து அப்பா ஒரு திருமணம் வந்து இத்தனை நாளா அப்படின்லாம் பேசுவாங்க. அண்ட் எத்தனை பேர் ஒன்று சேர்றது, நம்ம சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் நம்மளை வாழ்த்துவதுக்காக. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் இது எல்லாமே இன்னும் அழகாக சுவாரஸ்யமாக. முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த திருமணத்துக்கு அப்போ பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுலாம் இருக்கும், நகாசுவான விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே இப்போ திரும்பி விளையாடணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா திருமணம்லாம் பார்த்திங்கன்னா குறைவான நாட்கள், குறைவான நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கல்யாணம் மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே மீண்டும் ஒரு முறை நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு நிகழ்ச்சின்றது வேந்தர் வீட்டு கல்யாணம். கல்யாணம்னா என்ன, அதை பற்றி நீ கொஞ்சம் பேசலாமே. ஜென்ரலாக மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு மேரேஜை. படத்தில் பார்க்கும்போது எல்லாமே ரோஸியாக நல்லாயிருக்கும்.
ஆனால் நிஜ வாழ்க்கையில் சொல்லும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கடவுள் கொடுக்குற ஒரு வரமாக தான் இருக்கணும். எங்கள் கேஸில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அண்ட் ஸ்ரீகாந்த் வில் ஆல்வேஸ் ரிமைன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சின்ன மேட்டராக இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லாமல் அதை தூங்குறது இல்லை. எனக்கு அந்த டே இஸ் நாட் கம்ப்ளீட். அவர்கிட்ட சின்ன வயசில் எனக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லி சொல்லி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. வெளியில் போனேன்னா என்ன பண்ணுறேன், எப்போ வர, யார் கூட போனேன்னு சொல்லி. ஐ எம் லக்கி டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் இன் மை ஹஸ்பண்ட். ஏன்னா அவர் ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட். என்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அவர் நல்ல ஒரு என்னை மோட்டிவேட் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணி, அதனால ஐ ஃபீல் லைக் டெல்லிங் ஹிம் வாட் எவர் ஐ டூ இன் அ டே. ஒரு கர்பிங் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு மேல் ஈகோ இருக்கிறதோ சுத்தமாக இல்லை இவர்கிட்ட. அவர் ஆனால் நான் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் பொசசிவ் வைஃப் தான். கொஞ்சம் இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் என் மனைவியோடைய வாழ்க்கையை வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் மீ அண்ட் எண்ட்ஸ் வித் மீன்னு சொல்லலாம். இல்லை, அது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். கண்டிப்பாக. எங்களால் வந்து இந்த பேசாமலாம் இருக்கிறது அதெல்லாம் முடியாது. டு பி வெரி ஆனஸ்ட், நான் ரொம்ப ஈகோஸ்டிக் பர்சன். ஆனால் என்னோடய ஈகோ வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. ரீசன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து எப்படின்னா சண்டை போட்டேன் அப்படின்னா பேசாமலாம் என்னால் நிறையா நாள்லாம் இருந்துட முடியாது. ரொம்ப கஷ்டம். எப்படி திரும்ப வந்துட்டு சாரி கேட்டுருவேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மன்னிப்பு கேட்குறதுன்றது. நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் முதல்ல கேட்கணும், அவன் முதல்ல கேட்கட்டும், இவன் முதல்ல கேட்கட்டும், இதெல்லாம் இருக்கும். அது இருக்கக்கூடாது. இந்த விட்டு கொடுக்கல் மேக்ஸ் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் கல்யாணம் முன்னாடி வந்து எல்லாம் பண்ணுவாங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் பண்ண, ஒரு ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண, பாய் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வெட்டிங்க்கு அப்புறம் சுத்தமாக அதெல்லாம் சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகிடும். அது நமக்கு தெரியாமலே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா சில்ட்ரன் வருவாங்க, அந்த லைஃப்பில் பிஸி ஆகிடுவோம், ப்ரொஃபஷனில் பிஸி ஆகிடுவோம். அந்த சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து ரொம்ப நாள் அது டேக்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த லாங் ரன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து வெட்டிங்க்கு அப்புறம் எல்லா வேலண்டைன் டே அவர் வந்து எனக்கு எல்லாமே கார்டு கொடுத்து, ரோஸ் கொடுத்து, கேக் கொடுத்து அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். வெட்டிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலண்டைன் டே பார்த்தீங்கன்னா அவர் ராஜபாளையம்ல ஸ்டக் ஆகிட்டாங்க பூ படம் ஷூட்டிங்க்கு. நான் வந்து இங்கே இருந்த மெட்ராஸில் சடனாக 12 o'clock வந்து அது அமைஞ்சது வேறு. இட்ஸ் நாட் தட் அவர் பங்க் பண்ணி வந்தாருன்னு சொல்ல முடியாது. அமைஞ்சது ஒரு சின்ன பிரேக் ஒன்று இருந்துச்சு. கரெக்டாக ஃப்ளைட் எடுத்து வந்துட்டார். வந்து 12 o'clock எனக்கு February 14th ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு, அதே அந்த ரொமான்ஸ் திருப்பி இருந்துச்சு எங்கள் மேரேஜுக்கு அப்புறமும். ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். ஐ திங்க் எவ்ரி ஹஸ்பண்ட் ஷுட் டேக் அன் எஃபர்ட். ஏன்னா ஒய்ஃப் வந்து டெய்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வழியில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சில நேரம் ஒர்க்குனாலேயோ என்னமோ பிஸி ஆகிடுவாங்க. அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் நம்ம மனைவி தான் கிடைச்சாச்சு, இருக்காங்கல்ல, ஸோ நம்ம வேலையை பார்ப்போம், இந்த காலத்தின் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ப்ரையாரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறோம். பட் இட் மேக்ஸ் a lot of difference. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. பட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அழகான தருணத்தை வந்து, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த என்கேஜ்மெண்ட்குள்ளே உங்கள் 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு நல்ல கணவன் மனைவி ஆகிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஒரு விளையாட்டு ஷோவாக வந்து ஆக்கி அதுக்கும் பரிசு கொடுத்து திருமணத்தை அவங்களே நடத்தி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு அழகான வாய்ப்பு வேந்தர் வீட்டு கல்யாணம் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க. வெல், நாங்கள் 2 பேருமே காத்துட்ருக்கோம். ஏன் எல்லாருமே காத்துட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். அடுத்து வாழ்த்த வரவங்க திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள்.
திரையுலகத்துல இணைந்த இந்த ஜோடி வாழ்க்கையிலையும் இணைஞ்சு வெற்றிகரமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வேந்தர் வீட்டு கல்யாணத்துல பங்கெடுக்க போற ஒவ்வொரு ஜோடிக்கும் திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களோட அனுபவங்களை சொல்லி அவங்க எப்படி வாழணும்னு சொல்றாங்க. வாங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னு பார்க்கலாம். வேந்தர் வீட்டு கல்யாணம் இது ஒரு புது நிகழ்ச்சி, ஒரு புது ப்ரோக்ராம் வேந்தர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிறது. நான் மட்டும் ஏன் தனியாக இங்கே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க. அஃப்கோர்ஸ் அது இன்றைக்கி ஷூட்டிங்கில் அவர் மாட்டினதுனால நான் வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் என்ன விசேஷம்னா, இது வந்து கல்யாணம் ஃபிக்ஸான ஜோடிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஒரு காம்படிஷன் வச்சு அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அவங்க செலவில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நாவலான ஐடியா. ஏன்னா நிறைய பேர் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் நடத்த முடியாமல் நிறைய பேருக்கு அந்த கஷ்டங்கள் வரும். ஸோ அதெல்லாம் மீறி யாரோ ஒருத்தர் வந்து அவங்க லைஃப்பை வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்காக ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவங்க கல்யாணமே நடத்தி வைக்க போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னா, ஒவ்வொருத்தரை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்குள்ளே ஒன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகிட்டாங்கன்னா ஈகோவே இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே 2 பேருக்குள்ளே ஈகோவே இருக்கக்கூடாது. அது ஈகோனா அது என்னென்ன மறந்துடணும். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லக்கி பிகாஸ் எங்கள் சார் வந்து ரொம்ப பேசிக்லி ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங். அவருக்கு வந்து எந்த விஷயமும் அவருக்கு வந்து தெரியலன்னா, அம்மா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ராங்காக சொல்லிவிடுவார். அண்ட் அதே மாதிரி எதாவது தப்பு பண்ணிட்டா சாரி அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டார், நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஆனால் கூட பட் பேசிக்லி அவர் தப்பு வந்து டக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அண்ட் ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னோட அவர் தான் ஜாஸ்தி சர்ப்ரைஸ் ஆவார். ஏன்னா அவரோட வேலையில் பிஸியாக இருக்கும்போது அவ்வளோவா யோசிக்க மாட்டார். மீன்ஸ் கதையில் நிறைய யோசிப்பார் தவிர ஃபேமிலி லைஃப் பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டார். ஸோ சின்ன வயசில் குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது அடிக்கடி ஊர்லேருந்து வரும்போது அவர் எப்போது நினைப்பார் குழந்தைங்களுக்கு அது வாங்கிட்டு வரணும் இது வாங்கிட்டு வரணும் அப்படி நிறைய ஒரு நினைப்பு இருக்கும் அவருக்கு. ஆனால் வேலை பிஸியில் மறந்துடுவார். காலையில் இறங்கிட்டு வரும்போது ட்ரெயின்லேருந்தோ இல்லை ஃப்ளைட்லேருந்து வரும்போது ரொம்ப சோகமாக வருவார். நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் பார்த்தேன். ஏன்னா ஐயோ நான் குழந்தைகளை பற்றி நான் அவங்களுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா வரும்போது எதாவது வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி எப்பவும் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு தடவைனா எங்கேருந்து ஊர்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தார். நான் காரோட டிக்கியில் வந்து நிறைய பொம்மைகள் பொருட்கள் குழந்தைகளுக்கு லைக் பண்ணுற மாதிரி ரொம்ப டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நிலமாக வாங்கி வச்சுருந்தேன். பொண்ணுக்கு பாபி டால், அப்புறம் பையனுக்கு காரு, அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவர் வந்து காரில் வந்து ஏறும்போது வீட்டுக்கு வந்து இறங்கும்போது அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. வீட்டில் இறங்கும்போது பின்னாடி அவரோட அசிஸ்டண்ட் பையன் வந்து, சார் நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வந்தீங்களே இந்த டாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃபேஸில் இந்த ஒரு சர்ப்ரைஸ் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து ஒரு டோட்டல் வெஜிடேரியன். அண்டு சார் வந்து அஃப்கோர்ஸ் நான்வெஜ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். அதுவும் சிக்கன்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். ஸோ ஒரு தடவை கல்யாணம் ஆன புதுசில் அந்த ஒரு ஆர்வத்துலேயும் வச்சுக்கங்களேன். ஸோ அந்த கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து ஒரு சிக்கன் டிஷ்ஷு எப்படி பண்ணணும் சொல்லி கற்றுக்கிட்டு அப்புறம் அவருக்காக நான் செஞ்சு கொடுத்தேன். அது நிஜமாவே அவர் லைக் பண்ணி சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. நிறைய தடவை திருப்பி எனக்கு கொஞ்சம் அதை பண்ணி கொடு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதெல்லாம் சின்ன விஷயம் நம்ம அவங்களுக்காக பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஒரு 8 or 10 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் நல்ல வாழ்க்கை எடுக்க போகிறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஐ விஷ் them all the best. லைஃப் வந்து இஸ் வெரி லார்ஜ் அண்ட் வெரி வாஸ்ட். அண்ட் நம்ம வந்து அது நல்லபடியாக வாழணும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். நம்ம 2 பேரும் வந்து விட்டு கொடுத்து நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதை நீங்கள் மனசில் எப்போவுமே நினச்சிட்டு நம்ம வாழ்க்கை பயணம் ஒன்றா தொடங்கியிருக்கோம், இது வந்து கடைசி வரைக்கும் அப்படியே நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்போவுமே வாழணும்.
ஸோ ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து வாழ்த்த வராங்க ஒரு பிரபலமான ஜோடி. அவங்க நிறைய கதைங்க சொல்லியிருக்காங்க, அதை கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது வைக்கிங் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் வேந்தர் வீட்டு கல்யாணம், பவர்ட் பை அரசன் டிடர்ஜென்ட் கேக். அடுத்து வந்து வாழ்த்த போறவங்களும் ஒரு பிரபலமான காதல் ஜோடி தான், அதுவும் ஒரு நட்சத்திர ஜோடி. அது வேற யாரும் இல்லைங்க, ராம்கி நிரோஷா தான். ஆனா அவங்களோட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. ஓகேங்க கன்ஃபார்ம். ஓகே கூப்பிட்றேன். வாங்க வணக்கம் வேந்தன் டிவிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே வாங்க வணக்கம். நான் நடிகர் ராம்கி. உங்களுக்கு தெரியும் என்ன இதுக்கு தெரியுமா? மீசி எடுத்துருக்கேன், ஒருவேளை தெரியாமல் போயிடுச்சுன்னா. அடக்கடவுளே. சரி, என்ன விஷயமா இருந்திருக்காங்க? அதாவது இன்னைக்கு வந்து வேந்தர் டிவி லான்ச் ஆயிருமா, ஆகஸ்ட் 24th. வேந்தர் வீட்டு கல்யாணம்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோக்ராமு இன்னைக்கு ஆரம்பிக்காங்க. என்னங்க, ஒரு விஷயம் சொல்வேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. இதில் நல்ல விஷயத்தில் என்னென்னா, இன்னைக்கு வேந்தர் டிவியோட லான்ச். அது மாத்திரம் இல்லைங்க, எங்களோட கல்யாண நாளும். எஸ், இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மங்களகரமான நாள், எங்களுடைய வெட்டிங் டே. அன்றைக்கே வந்து டிவி லான்ச் ஆகிருக்கு. அதை விட அதில் வந்து வேந்தர் வீட்டு கல்யாணன்ற ஒரு ரியாலிட்டி ஷோ ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு சென்டிமெண்டலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்க. ஆமாம், என்ன மாதிரி ப்ரோக்ராம் அது? கல்யாண நாள் பற்றி பேசுகிறதா இல்லை அதுக்கு ஏதாவது ஷோ இருக்கா, ஒரு கேம் இருக்கா, ஏதாவது இருக்கா? இட்ஸ் அ ரியாலிட்டி கேம் ஷோ. ஓ, அதாவது நிறைய சேனலில் நிறைய கேம் ஷோஸ் வந்துருக்கு. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அதாவது வேந்தர் வீட்டு கல்யாணன்ற ப்ரோக்ராமு, அதில் வந்து கல்யாணமாக போகிற கப்புள்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்குள்ளே வந்து கேம், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்த்து அதில் செலக்ட் பண்ணி. இது என்ன கல்யாண வீட்டில் நடக்கிற மாதிரியா? இந்த பாட்டுக்குள்ள கை விட்டு அந்த நகை எடுங்க, அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் தேடுங்க, அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி கேம்ஸ் அது? எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்குள்ளே அவங்களுடைய கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எப்படி, அதாவது நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த மேட்சிங்லாம் பார்ப்பாங்களா, அது சார்ந்து வந்து விளையாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா ப்ரைஸு, கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறாங்க. அடடா. என்னங்க, அந்த கேமில் நம்ம ஏதாவது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு 18 வருஷம் பின்னாடி போகணும், நம்ம 18 வருஷம் லேட்டு. இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஏதாவது ட்ரை எதாவது பண்ண முடியுமா? பிச்சு போடுவாங்க, சேர்க்கவே மாட்டாங்க நம்மளை. அதனால் அது கிடையாது. நம்மளாம் இப்போ வந்து அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம். வேந்தர் வீட்டு கல்யாண ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கப்புள்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க, எங்கள்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் நீங்களும் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான என்ன விஷயம்னா, யூஸ்வலி நாங்கள் ஒய்ஃபுங்க தான் சொல்லுவோம், புருஷனை இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு டிப். இந்த வாட்டி அப்படி கிடையாது. அது அந்த காலம். இந்த காலம் எப்படின்னா, என் ஹஸ்பண்ட்ட என்ன டிப் கொடுக்க போகிறீங்க, இல்லை என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படி கேட்டு பார்ப்போமே. போட்டு விட்டியா? அது டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து விஷயம் இல்லை. நான் வந்து 2 விஷயம் நோட் பண்ணியிருக்கேம்மா. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டே நடப்பாங்க, சிரிங்கிட்டே போகிறது, உள்ளே சொருகிக்கிறது, இந்த மாதிரி மேட்டர்லாம் பண்ணுவானுங்க. கல்யாணமாகி ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்துருக்கேன் நான். வேகமாக புருஷன் முன்னாடி போயிட்டுருக்கோம், பொண்டாட்டியை வந்து அவனை பிடிக்க முடியாமல் வெக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, இது என்னென்னா ஒரு அந்த கேப் வர்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணுமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கிறது நல்லது. லவ் மீட்டர் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. எஸ், அது ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு லவ் மீட்டர்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு அளவுகோலாம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 2 பேரும், அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எத்தனை முறை ஒன்றா சிரிச்சுக்கிறாங்க. லைஃப்பில் எத்தனையோ மேட்டர்கள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், இது வரும், சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதுக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டாங்க, அதுதான் வந்து லவ் மீட்டரான். அவங்க காதல் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆழமாக இருக்கா இல்லையான்றதை நிர்ணயிக்கிறது அந்த சிரிப்பு தான். இந்த வாரம் வந்து 5 தடவை சிரிச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுங்க, அப்போ ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிலோ 5 போயிடக்கூடாது. இந்த வாரம் 3 தடவை தான் சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, மார்க் கம்மி, அது வந்து ஃபெயில் மார்க் தான். ஸோ வந்து வாரத்தில் மேலே ஒரு 5 தடவைக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிருந்தாங்க, அது வாழ்க்கையை ரசிக்கிறாங்கன்றதுக்கு அதுதான் வந்து அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி வந்து நான் வந்து இன்னொரு பல விஷயங்கள் பார்த்துருக்குறேன். சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வந்து சில நாள் நல்லா இருக்கும் சாப்பாடு,
ரசித்து சாப்பிட்ருவோம், ஓகே ஓகே அப்படின்ட்டு போகிறது. சரியில்லைன்னு வச்சுங்க, உப்பு கொஞ்சோண்டு கம்மியாக போச்சு, காரம் ஜாஸ்தியாக வச்சுங்க, அறிவில்லை என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி சமைக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறோம். அப்போ தப்பாக செய்கிறத திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்குன்னு அவங்க சமைக்கிறப்ப சூப்பர்மா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த பர்டிகுலர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்கிறதே இல்லை. பிகாஸ் we take things for granted. சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றத அதில் நான் சொல்ல வர்றது. எப்போவும் வந்து நம்மளுடைய ஒய்ஃப் அவங்க வந்து செய்கிறத நம்ம வந்து பாராட்டணும். துணி கட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னா உடனே என்ன துணி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க அவங்க. நீ நல்லா இருக்க இந்த துணியிலன்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வேந்தர் வீட்டு கல்யாணத்தில் ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது வைக்கிங் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் வேந்தர் வீட்டு கல்யாணம், பவர்ட் பை அரசன் டிடர்ஜென்ட் கேக். குட்டி குட்டி கதைங்க சொல்லி ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸ்ங்க எல்லாமே வேந்தர் வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்க போகிற வருங்கால கணவன் மனைவிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து கப்புள் ப்ரோக்ராமு. ஸோ கப்புளுக்கு நீ என்ன அட்வைஸ் கொடுப்ப? இந்த ப்ரோக்ராம்ல நீங்க போட்டி போட்டுட்டு இருப்பீங்க, நீயா நானா, யார் ஜெயிப்போம், பொறாமைகள் இதெல்லாம் ஓகே, கேமோட இருக்கட்டும். எங்க மம்மி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா, ஆம்பளைங்க மண்ணு போல. அது மண்ணா? மண்ணு அப்படி சொல்ல வரல, கையில மண்ணு கொடுத்தா எப்படி வச்சுக்கணும் ரூல். அது வந்து ஆம்பளைங்களுக்கு அப்ளை பண்ற ரூல் சொல்லி கொடுக்குறாங்க. கையில மண் எடுத்து போவாங்க, எடுத்தோன்னு கையில இப்படியே வச்சுட்டே இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து லூஸ் பண்ணி பார்ப்பீங்க, லூஸ் பண்ண என்னாகோ டகாரி கீழே விழுந்துடும். ஐயோ உழப்போது இப்படி டைப் பண்ணி இந்த பக்கம் விழுந்துடும். ஸோ அது மாதிரி ஆம்பளைங்களை கையில வச்சுக்கணும். அது லூஸும் பண்ணக்கூடாது, டைட்டும் பண்ணக்கூடாது. அது எதுக்குன்னா, ஓவர் லூஸோ விட்டாலும் சரி, டைட்டா விட்டாலும் சரி, நம்ம விட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே வச்சு தாங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆம்பளைங்களை கையில் எப்படி பண்ண வச்சுக்கணும் அதை மாதிரி வச்சுக்கணும். நான் சொல்லிட்டு என் சைடில் ஒரு குட்டி அட்வைஸ். இவர்கிட்ட டிப்பை கேட்போமா? எம்ஏ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், பொம்பளைங்களாம் எப்படி இருக்கணும்னு. அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, அது சொல்லிடலவா? ஓகே. அதாவது ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆற்றை கடந்து போய் பரிசலில் வந்து போய் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் வீட்டில் ஒரு அருமையான ஒய்ஃபு, ஆனால் அது கொஞ்சம் பொறாமைகள் அது இது நிறையா வேணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஒய்ஃபு. இவன் வந்து ஒரு நாள் வெட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அதாவது நல்ல அந்த பரிசலில் நிறைய விறகெல்லாம் வச்சுட்டு கோடாலி அது மேலே வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். வந்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து நல்ல வாட்டரில் இது ஜாஸ்தியானவொன்னே பொத்துன்னு விழுந்துருச்சு. அந்த கோடாலி வந்து விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ அப்படின்னு கேட்டுருக்கேன். ஏன்னா அவன் நீச்சல் தெரியாது. உடனே ஒரு தேவதை வந்துருச்சு. ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன், அதனால தேவதையே ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உள்ள கோடாலி வந்துச்சு, அதை வச்சு தான் வண்டி பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, அது இல்லைன்னா கஷ்டம்னு. எனக்கு நீந்த தெரியாதம்மா அப்படின்னா. இந்தம்மா உள்ளே போயிட்டு டக்குன்னு ஒரு வெள்ளியில் ஒரு கோடாலி எடுத்துகிட்டு வந்துச்சு. வெளியில் வந்து கோடாலி எடுத்து வந்து கொடுத்தோன்னா இதானப்பா வந்து இது எந்த இல்லைங்கண்ணே. டக் அந்த அம்மா உள்ளே போச்சு, தங்கத்தில் கொண்டு வந்துச்சு. இதுவானு நோ அப்படின்ட்டான். இப்போ வந்து மறுபடியும் எடுத்து வைரத்தில் கொண்டாந்து கொடுத்துச்சு. டக்குன்னு மின்னிக்கிட்டு இதுவானே, இது எந்த கிடையாதுமா அப்படின்ட்டான். உள்ளே போய் மறுபடியும் சாதாரண கோடாலி, இரும்பு கோடாலி எடுத்து வந்து கொடுத்தான். கொடுத்தோடனே இதாம்மா எந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். இந்த அம்மா இவ்வளவு நல்லவனாக இருக்கியா, இந்த காலத்தில் அது இந்த கலிகாலத்தில் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கானு. இல்லைங்க எனக்கு வேணாம். இல்லைப்பா, உன்னுடைய வந்து இன்டெகிரிட்டி, அதாவது உன்னுடைய நேர்மையை பாராட்டி நான் இது வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேம்மா அப்படின்னு கொண்டு வந்தான். வீட்டில் வந்தோடனே பொண்டாட்டியை காட்டினா பொண்டாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அப்பா இப்படி ஒரு மேட்ரா, எங்கே நடந்துச்சு, என்ன ஏதுன்னு கேட்டுச்சு. இதெல்லாம் அப்படி கதையை சொன்னான். அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் இவன் போனான். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தேவதையாக வந்திருக்கு, இந்த கூப்பிட்ற பாரு ஒரு 3 கோடாலியை வாங்கிட்டு வந்துருக்குது, நிறைய பெருசாக கேட்டு செட்டில் இருக்கலாமே அப்படின்னு. அடுத்த நாள் கிளம்பும்போது இதுவும் ஏறிக்கு உட்காந்துக்குச்சு பரிசலில். உடனே இவனும் சேர்ந்து போனான், இந்த பொண்டாட்டியோட சேர்ந்து போய் மறுபடியும் விறகு வெட்டினாங்க. பரிசலில் இருந்தாங்க, வந்துக்கிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துல வந்துச்சு அந்த தேவதைன்னு. இந்த இடத்துல தான் பண்ண டப்புன்னு இந்த அம்மா குதிச்சிருச்சு உள்ள. ஐயோன்னு இவன் கத்தா. மறுபடியும் தேவதை வந்துருச்சு. தேவதை வந்தவொடனே இவன் கேட்குறான். இவன் சொல்கிறான், சார் ஐயா அம்மா வணக்கம்மா, இது என் பொண்டாட்டி உள்ளே போயிடுச்சம்மா, தண்ணிக்குள்ளே எனக்கு நீந்த தெரியாமான்னு. இது டக்குன்னு அப்படியே ஒரு நிமிஷம் வரான்னு சரன்னு உள்ளே போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துருக்கு. நயன்தாரா எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதான்ப்பா அவன் பொண்டாட்டினா. ஐயோ இதாங்க என் பொண்டாட்டின்னு சொல்லி டக்குன்னு செட்டில் ஆகிட்டான். என்னடா நேற்று வரைக்கும் நல்லா இருந்திய, டப்புன்னு நயன்தாரானோடனே மாறிட்டியாடா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இப்போ நீங்கள் நயன்தாரா எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்புறம் உள்ளே போனீங்க தமன்னாவை தூக்கிட்டு வந்து இதுதான் ஒய்ஃபான்னு கேட்பீங்க, நான் இல்லைம்பேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு காஜல் அகர்வாலை கூட்டின்னு வருவீங்க, நான் இல்லைம்பேன், இது என் பொண்டாட்டி இல்லைம்பிங்க. 4ஆவதாக என் ஒய்ஃபை கொண்டு வருவீங்க, நான் அதுதாங்க என் ஒய்ஃபுமே. நீங்கள் ஒன்று நான் ரொம்ப நல்லவன், இந்த 4ஐயுமே நீயே வச்சுக்கடான்னுட்டீங்க.
சொல்லுவீங்க, அது என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் எனக்கு நயன்தாரா ஓகே, நான் அப்படியே செட்டில் ஆகிறேன், விட்டுருங்க அப்படின்னு சொன்னானாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக புருஷனை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு, ஏங்க அந்த அவன் பாருங்க அதை வச்சுருக்கான், இவன் இந்த காரை வச்சுருக்கானே, நீங்கள் ஏன் இதை செய்யலை அதை செய்யலை, பாருங்கள் அவெல்லாம் கூறாக பிழைக்கிறாங்க, அவன் பாருங்க பொண்டாட்டி இப்படின்னு நொச்சு பண்ணிக்கினே இருக்குது பாதி நேரம். இதில் என்ன ஆயிரும், இவனுக்கு பல மேட்டில் எஸ்கேப் ஆகிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவர் கொண்டு வந்து கொடுக்குற காசில் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் இல்லை, கதைகள் பல கதைகள் இருக்குது அதில் இருக்கிற. எஸ், அது ஆமாம், அது 100 days ஓடிச்சு, நல்ல படம், நல்ல கருத்துக்கள் எப்போ இருந்தாலும் சொல்லலாமா. அது இது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ. அதான் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்று வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். லேடிஸ்லாம் திட்டுவாங்க, நம்ம பொறுமையாக வாங்கிட்டு இருந்தோம்னா நிம்மதியாக இருக்கலாம். இல்லை நான் இதுக்காக சொன்னேன். ஸோ கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலுமே ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்றது என்னுடைய இது நான் பார்த்த அனுபவம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். வணக்கம். வேந்தர் வீட்டு கல்யாணம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போற வருங்கால தம்பதிகளுக்கு நட்சத்திர தம்பதிகள் சார்பாகவும் வேந்தர் டிவி சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வேந்தர் வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கணும்னா நிச்சயம் செய்யப்பட்ட ஜோடிகள் உங்கள் புகைப்படத்துடன் கூடிய விவரங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் வீட்டு கல்யாணம், வேந்தர் டிவி, எண் 35 NP, கலைமகள் நகர், 3வது மெயின் ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி எண் 96-296-30071. இமெயில் vvk@vendermedia.in. அடுத்த வாரம் நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க வேந்தர் வீட்டு கல்யாணம் ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா.